எக்ஸாம் ப்ரோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டே 2 பார்க்க போகிறோம். இந்த டே 2ல் வந்து பார்த்திங்கன்னா குவான்ஸ், டிஐ, ரீசனிங், இங்கிலீஷ், வொக்காப், கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், அப்புறம் மார்க் டெஸ்ட் இதை பற்றி இருக்கும். ஸோ டே 2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, டே 2ல் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது நம்பர் சீரீஸில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கைட்லி, இல்லைனா ஸ்மார்ட் கிடா, இல்லைனா பேங்கர்ஸ் ஆர்ச்சிவர்ஸ் இந்த வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டேபிள் டிஏ வந்து டே 1லேயே பார்த்தப்போ இப்போ டே 2லேயே இருக்குது. டேபிள் டி வந்து இதில் பார்க்குறீங்கன்னா வேலு சாரில் பாருங்கள், வேலு சார் டிஏயில் பாருங்கள். அதில் பேசிக்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸுக்கு அதே மாதிரி கைட்லி இல்லைனா ஸ்மார்ட் கிடாவில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு சிலாரிசமில் கிராக் வித் ஜாக்கில் பேசிக் டு அட்வான்ஸ் போட்டிருப்பாங்க. அவரோட வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? நம்ம சேனல்லேயும் இருக்கும், அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். இது எங்கே பார்க்குறீங்கன்னா, அபித் சாரில் பார்க்குறேன். அபித் சார் இங்கிலீஷில் ஒரு 3 to 4 வீடியோஸ் இருக்கும் அட்வான்ஸில். ஓகேங்களா? இப்போ நியூவாக போட்டிருப்பாரு. அதே மாதிரி கிராக் வித் ஜாக்கில் ஒரு 540 வீடியோஸ் இருக்கும், அதுலேயும் போட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு ஒக்காபுலரி எங்கே பார்க்குறீங்கன்னா, ஒன்று ஷீதல் மேம், ஷீதல் மேம் தான் நினைக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் புக்கில் டெய்லியே போடுவாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் எடிட்டோரியல் அப்புறம் வொக்காப்ஸும் போடுவாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெய்லி சிஏ. இது எங்கே பார்க்குறீங்கன்னா, ஒன்று க்ளவுட் அஃபேர்ஸில் இல்லைனா வேறு எங்கே பார்க்குறீங்க, கைட்லியில் பாருங்கள். கைட்லி இல்லைனா பிஐபி வெப்சைட்டு ஆர் இண்டோலோகஸில் மந்த்லி சிஏ இருக்கும். டெய்லி சிஏ பார்க்குறீங்களாலே இது ரெண்டுத்தையும் ப்ரிஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங். இதுவும் கிராக் வித் ஜாக்லேயே இருக்கும், பேசிக்ஸ் வீடியோஸு. நெக்ஸ்ட்டு செக்ஷனல் மார்க். ஒரு ஃபுல் செக்ஷனல் மார்க் எடுத்துக்கோங்க. இது எடுத்துகிட்ட பிறகு 1 hour டெஸ்ட் இருக்குமா, 1 hour டெஸ்ட்டு முடித்தோடனே 1 hour வந்து அனலைசிஸ் பண்ணணும். இப்போ இன்றைக்கி நான் பிளான் கொடுக்குறேன்னா, இந்த பிளானை எப்படியும் மோஸ்ட்டாக இன்றைக்கி படிக்க மாட்டீங்க, நாளைக்கு தான் படிப்பீங்க. ஸோ நாளைக்கு படிக்கும்போது ஃபுல்லாகவே படிச்சிடணும். ஓகேங்களா? ஏன்னா அடுத்த நான் டே 3ல் போடும்போது நான் நாளையோட அப்டேட் நான் போடுவேன். அதால் இன்னைக்கு கொடுக்குறது நாளைக்கு ஃபுல்லாக முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாமே முடிச்சோம். அனலைசிஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடணும். அப்புறம் எது உங்களுக்கு எது உங்களுக்கு வீக்கான டாப்பிக்கோ அதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு நல்லா ட்ரெயின் ஆகுதோ அது ஓகே, அதில் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஒரு நோட் போடுங்க. நோட் போட்டு எது உங்களுக்கு வீக்கோ எது உங்களுக்கு பாசிட்டிவோ அதை அனலைசிஸ் பண்ணுங்கள் டெய்லி. ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு இன்னும் டேஸ் கம்மியாக தான் இருக்குது. இந்த 45 பிளானரே வந்து கம்ப்ளீட் ஆகுமா தெரியல. ஆனால் அதுக்குள்ளே எக்ஸாம்ஸ் மேபி வரலாம். மேபி 28, 29 இந்த மாதிரி டேட்டில் வரலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.